Hi, Chellam Vanakkam. This is Maga exercise 3.3. நம்ம fourth sum 2 into x cube minus r into x square plus 3 into x plus k equal to 0 எனும் சமன்பாட்டின் ஒரு மூலம் மற்ற இரு மூலங்களின் கூடுதலின் இரு மடங்கு. ஒரு மூலம் ஆல்ஃபா மற்ற இரு மூலங்கள் பீட்டா காமா ஆகும் சொல்கிறாங்கன்னா நிறுத்துறாங்கன்னா ஈக்குவல் டு போட்டுக்கணுமா. மற்ற இரு மூலங்களின் கூடுதலின் இரு மடங்கு மடங்குனானது பெருக்கல் இன்ட்டு 2 பின்னாடி போகிறப்ப எங்கே போட போகிறோம் முன்னாடி போட போகிறோம். 2 உறுப்பாக இருக்குது இன்ட்டுக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறோம் சாமி ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். ஸோ இதான் கிவன் இவங்க கொடுத்துட்டாங்க. இப்போது எத்தனை மூலங்களுக்கு நம்ம சொல்கிறோம் அடுக்கு 3 இருந்துச்சுன்னா இது முப்படி கோவை இல்லை முப்படி சமன்பாடு ஈக்குவல் இருக்குன்னா சமன்பாடு. இந்த கண்டிஷன் கொடுத்துட்டாங்க அதனால் கேனுடைய மதிப்பை நமக்கு கேட்குறாங்க. கேன்றது யார் 3 மூலங்களின் பெருக்கல் பலனை கேட்குறாங்க. ஓகே செல்லம். அப்போ கொடுக்கப்பட்ட முப்படி கோவையை முப்படி சமன்பாட்டை நான் பொது வடிவத்துக்கு மாற்றுறேன். இங்கே பாரு சாமி ஒரு எக்ஸ் கியூப் தான் இருக்கணும் 2 இருக்குது அதனால் இது 2ஆல் வகுக்கிறேன் இது 2ஆல் வகுக்கணும் இது 2ஆல் வகுக்கணும் இது 2ஆல் வகுக்கணும். தீஸ் இம்ப்ளைஸ் கணக்கெல்லாம் போட்டாச்சு. இது மூலங்களின் கூடுதல் என்னது முப்படி சமன்பாட்டின் பொது வடிவம் எக்ஸ் கியூப் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலனின் கூடுதல் எத்தனை 2 மூலங்களின் பெருக்கல் பலனின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் டு 0. உங்களுக்கு 10th இல்லைனா இருபடி சமன்பாட்டில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் டு 0. இங்கே அடுக்கு 3 இருக்கிறதுனால எத்தனை உறுப்புகள் வரும் 4 உறுப்புகள் வரும். ஸோ எக்ஸின் அடுக்கு 3 எக்ஸின் அடுக்கு 2 எக்ஸின் அடுக்கு 1 தனி உறுப்பு. இதுதான் மூலங்களின் கூடுதல். 2வது உறுப்பு தான் மூலங்களின் கூடுதல். கடைசி மூலங்களின் பெருக்கல். இது என்ன பண்ணணும் 2 மூலத்தையே பெருக்கணும். ஆல்ஃபா பீட்டா பெருக்கணும் பீட்டாவும் காமையும் பெருக்கணும் காமாவையும் ஆல்ஃபாவையும் பெருக்கிட்டு மூணுத்தையும் என்ன பண்ணணும் கூட்டணும் இன்ட்டு எக்ஸ் பண்ணும். ஓகேவா. ஸோ முன்னாடி கணக்கெலாம் பார்த்தா நீங்கள் இது பண்ணிட்டுருப்பீங்க. தீஸ் இம்ப்ளைஸ் இங்கே மைனஸுக்கு மைனஸ் தான் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. மூலங்களின் கூடுதல்னா அது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா தான் மூலங்களின் கூடுதல். அதுக்கு பதிலாக என்ன இருக்குப்பா 1 2 3 2 6 போட்டுக்கலாமா. கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்து மூலங்களின் பெருக்கல் இதுதான் கேனுடைய மதிப்பு தான் கேட்குறாங்க. மூலங்களின் பெருக்கல் அது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா ஈக்குவல் டு உங்கள் மைனஸ் இருக்குங்க என்ன இருக்குது ப்ளஸ் இருக்குது. அப்போ குறி மாறி இருக்குது மைனஸ் கேவாக இருக்குது. நம்ம கண்டிஷன் என்ன சொல்லிட்டாங்க பரிசாமி ஆல்ஃபாவுக்கு பதிலாக என்ன போடலாம் ஒரு மூலம் மற்ற 2 மூலங்களின் கூடுதலின் இரு மடங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் காமான்னு போடலாமா. ஆல்ஃபாவுக்கு பதிலாக 2 இன்ட்டு உள்ளே கூட பெருக்கிங்க 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு காமா ப்ளஸ் ஆல்ஃபாவுக்கு பதிலாக போட்டாச்சு ப்ளஸ் ஒரு பீட்டா ப்ளஸ் ஒரு காமா ஈக்குவல் டு 3. இப்போ பீட்டா ஒரு பீட்டாவையும் சேர்த்தா நமக்கு 2 பீட்டாவும் ஒரு பீட்டாவும் சேர்த்தா 3 பீட்டா ப்ளஸ் ஒரு 2 ஆல்ஃபா 2 காமா ஒரு காமாவும் சேர்த்தா ப்ளஸ் 3 காமா ஈக்குவல் டு 3 பொதுவாக இருக்குது. வெளியே எடுத்தால் ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ணுங்கள். பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 3. பெருக்கலாக இருக்கிற 3 அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தில் மாறும். 1 3 3 1 3. ஸோ பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டுனா சாமி 1. பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டாங்கன்னா தீஸ் இம்ப்ளைஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு பரிச்சலும் பீட்டா ப்ளஸ் காமாவுக்கு பதிலாக 1ன்னா 2. அப்போ ஆல்ஃபான்னு சாமி கிடச்சிச்சு எனக்கு 2ன்னு கிடச்சிச்சு. ஓகே. இப்போ இதை பார்த்தோம்னா இதுலேருந்து போகும்போது காமாவுக்கு பதிலாக என்ன போடலாம் அப்படின்னா பீட்டா ப்ளஸ் காமாவுக்கு பதிலாக என்ன போடலாம் அப்படின்னு போடணும். இங்கே பாருங்கள் ஆல்ஃபாவுக்கு பதிலாக மறுபடியும் என்ன பண்ண போகிறேன் 2 இன்ட்டு ஆல்ஃபாவுக்கு பதிலாக பீட்டா ப்ளஸ் காமா இல்லைனா ஆல்ஃபாவுக்கு பதிலாக 2னே போட்டுக்கலாமா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமாவுக்கு பதிலாக பாருங்கள் சாமி இங்கேருந்தே போட்டுக்கிறேன். காமாவை நான் அங்கே வச்சுக்கிறேன். இந்த ப்ளஸ்ஸாக இருக்கிற பீட்டா தானே பக்கம் போச்சுன்னா மைனஸாக மாறும். ஸோ 1 மைனஸ் பீட்டா. ஓகே செல்லம். 1 மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் கே. அப்போ நம்ம பீட்டாவுடைய மதிப்பு எங்கே போய் கண்டுபிடிக்கிறது இதில் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இரண்டு மூலங்களின் பெருக்கல் பலனின் கூடுதல் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் காமா இன்ட்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது ப்ளஸ்ஸுக்கு பதிலாக ப்ளஸ் இருக்குது 3/2 போட்டுக்கலாமா. சில புரியுதா. எக்ஸுக்கு பதிலாக 2 மூலங்களின் பெருக்கல் பலனின் கூடுதல் இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ இதுக்கு பதிலாக என்ன போடலாம் 3/2. இப்போ இங்கே ஆல்ஃபாவுக்கு பதிலாக 2 போட்டுட்டா பீட்டா ப்ளஸ்
பீட்டா இன்ட்டு காமாவுக்கு பதிலாக இங்கேருந்து எடுக்கிறது 1 மைனஸ் பீட்டா. ஸோ 1 மைனஸ் பீட்டா ப்ளஸ் காமாவுக்கு பதிலாக 1 மைனஸ் பீட்டா இன்ட்டு ஆல்ஃபாவுக்கு பதிலாக 2 போடலாம் ஈக்குவல் டு 3/2. இப்போ 2 இன்ட்டு பீட்டா இதை உள்ள எடுத்து பெருக்கலாம் ப்ளஸ் பீட்டா மைனஸ் பீட்டா பெருக்குனா பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட்னா பெருக்கல் பொதுவானது உள்ள எடுத்து பெருக்கலாம் 2 மைனஸ் 2 இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு 3/2. ஒத்த உறுப்புகளை ஒன்றா பார்த்தலாம் சாமி. ப்ளஸ் 2 பீட்டா மைனஸ் 2 பீட்டா கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 1 பீட்டா பீட்டா ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் 1 பீட்டா ப்ளஸ் 2 இந்த ப்ளஸ்ஸாக இருக்குது தானே பக்கம் வச்சுன்னா மைனஸாக மாறும் ஈக்குவல் டு 0. இப்போ எல்லாத்தையும் பெருக்கலாம். ஏன்னா ஒரு பின்ன எண் இதெல்லாம் முழு எண்ணாக வந்திருக்க பெருக்குன்னா 2 இன்ட்டு பீட்டா மைனஸ் 2 இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 4 மைனஸ் 3 இந்த பை போடுவோம் இல்லையா வகுத்தில் இருக்கிற 2 தான் பக்கம் வச்சுன்னா பெருக்கலாம் மாறும் 0/anything ஈக்குவல் டு 0. இதை பெருக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக அங்கே 0 வந்துச்சுன்னா 0 போட்டு விட்ருங்க. இப்போது ஒத்த உறுப்புகளை ஒன்றா பார்க்கலாம். 2 இன்ட்டு பீட்டா மைனஸ் 2 இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும் பெரிய சின்ன கழிச்சு பெரிய குறிப்பிட்டால் ப்ளஸ் 1. இப்போ குறியை மாற்றி எதுனா நான் பீட்டா ஸ்கொயர் திட்ட வடிவில் எழுதி ஆகணும். மைனஸாக இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கலாம் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் போட்டுக்கலாம் சாமி. குறியை மாற்றிக்கலாம். ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு பீட்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போது நான் வடிவத்தில் இருக்குது இருபடி சமன்பாட்டு தீர்வுக்கிற வடிவத்தில் பீட்டா ஸ்கொயர் கீழ்வையும் தனி உறுப்பையும் பெருக்கணும். 2 2 மைனஸ் 2 கூட்டினாலும் மைனஸ் 2 வரணும். அப்போது இது இந்த வடிவத்தில் நம்ம போட முடியாது. அப்போ என்ன பண்ணணும் 10th சமன்பாட்டை தீர்க்கல ஃபார்முலா பயன்படுத்தி தீர்ப்போம் இல்லையா சாமி. எக்ஸ் ஸ்கொயர் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 என்ற இருபடி சமன்பாட்டினை தீர்க்கிற ஃபார்முலானா சாமி x ஈக்குவல் டு எக்ஸ்னுடைய தீர்வு கண்டுபிடினா x ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac/2a. இங்கே நமக்கு எக்ஸுக்கு பதிலாக இருக்குது பீட்டா இருக்குது. ஸோ பீட்டா ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ஏவுக்கு பதிலாக இருக்குது 2 இருக்கா எக்ஸுக்கு பதிலாக பீட்டா இருக்குது. ஸோ மைனஸ் பி இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸுக்குன்னா இருக்குது இங்கே மைனஸ் தான் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். நல்லா பாருங்கள் சாமி. ஏஎக்ஸ் ஸ்கொயர் இதுதான் எக்ஸு எக்ஸ் ஸ்கொயரு இது எக்ஸ்னு வச்சுக்கலாம். இதுதான் ஏஎக்ஸ் ஸ்கொயர் இது ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. மைனஸ் பி ஏற்கனவே மைனஸ் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏவுக்கு பதிலாக என்ன இருக்குது செல்லும் 2 சிக்கு பதிலாக என்ன இருக்குது மைனஸ் 1/2 இன்ட்டு ஏவுக்கு பதிலாக 2 தட் இஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் 4 ஒத்தப்பட மைனஸ் தான் மைனஸு ரெட்டப்பட மைனஸ் இருக்குது ப்ளஸ்ஸு 4 2 8/4 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 8 சேர்த்தா 12 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12/4 இது பீட்டானுடைய மதிப்பு. திஸ் இம்ப்ளைஸ் பீட்டா ஈக்குவல் டு 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் இதெல்லாம் இதெல்லாம் 4 3 12 எழுதலாமா. இந்த நடுவில் பெருக்கல் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆனது 4க்கு சொந்தம் 3க்கு சொந்தம். ஸோ 4 வெளியே எடுத்தோம்னா 2 வருமா 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/4. அதாவது இந்த 4ஆனது இதுக்கு சொந்தம் இதுக்கு சொந்தம். அதனால் கேன்சல் பண்ணுங்கள் 2 2 4 2 உறுப்பையும் கேன்சல் பண்ணுங்கள் 1 2 1 2. திஸ் இம்ப்ளைஸ் பீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2. அதாவது 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2 யாருடைய மதிப்பு பீட்டாவுடைய மதிப்பு. ஸோ நமக்கு ஆல்ஃபா கண்டுபிடிச்சதெல்லாம் தனித்தனியாக எழுதி வச்சுக்கிறேன் சாமி. ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2 அண்ட் பீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2. ஏன் ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்திருக்கு அதனால் நான் அப்படி தனியாக பிரித்து எழுதிக்கிறேன். நமக்கு ஏற்கனவே பாரு சாமி இப்போ கேவனுடைய மதிப்பு தான் கேட்டாங்க ரைட். இப்போ கேவனுடைய மதிப்புக்கு நம்ம போயிடலாம். ஸோ கேவனுடைய மதிப்பு 2 இன்ட்டு பீட்டா ஆஃப் 1 மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் கே. இப்போ 2 இன்ட்டு பீட்டாவுக்கு பதிலாக என்ன போடலாம் 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2 இன்ட்டு 1 மைனஸ் பீட்டாவுக்கு பதிலாக இங்கே என்ன போடணும் அதுதான் போடணும் 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2 ஈக்குவல் டு மைனஸ் கே. இப்போ ஒரு முழு எண் பின்ன எண் குறுக்க பெருக்கி கழிச்சு பை போடுங்க. இங்கே அப்படியே தான் வரணும். இந்த 2 ஆகிடும் கேன்சல் ஆகிடும் ஏன்னா பெருக்கல் 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இன்ட்டு 2 இது ஒத்த உறுப்புகள் தானே 2லேருந்து 1 போனால் 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. ஏன்
இந்த மைனஸ் ஆன இதுக்கு சொந்தம், இதுக்கு சொந்தம். ஓகேவா? ஈக்குவல் டு மைனஸ் கே. ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா வடிவத்தில் இருக்குது. ஓகே. இப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலா எடுத்துகிறது 2 முறை வந்திருக்கு. இது 2 முறை வந்திருக்கு. நடுவில் குறி மாறி இருந்தால் அதுமாரி பெருக்கிங்க சாமி. 1 ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா மைனஸ் கே. 1 ஸ்கொயர் 1, இந்த ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். -3 ஈக்குவல் டு மைனஸ் கே. ஸோ -2 ஈக்குவல் டு மைனஸ் கே. திஸ் இம்ப்ளைஸ் +2 ஈக்குவல் டு ப்ளஸ் கே. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் இல்லையா? ஸோ கேனுடைய மதிப்பு தான் கேட்குறாங்க. கேனுடைய மதிப்புனா சாமி +2. உடைய புக் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பீட்டானுடைய மதிப்பு சேர்த்து கொடுத்துருப்பாங்க. நம்ம கேள்வியை தெளிவாக சொல்லணுன்னா இன்னொரு முறை சொல்லிடுறேன். கேயின் மதிப்பை காண்க. ஓகே, கேயின் மதிப்பை காண்க. மேலும் சமன்பாட்டினை தீர்க்கன்னு சொல்லிட்டாங்க. தீர்க்கன்னா தீர்வுக்கு போகலாமா சாமி? தீர்வுன்னா அது நமக்கு ஆல்ஃபா பீட்டா காமா. ஆல்ஃபா கமா பீட்டா மற்றும் காமா. இப்போ ஆல்ஃபானுடைய மதிப்பு +2, பீட்டாவுனுடைய மதிப்பு 1 ± ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2. காமாவுனுடைய மதிப்புக்கு போகலாம். இப்போ காமாவோட மதிப்பு என்னது? பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல்ட்டுனது 1. இதோ பாருங்கள், பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 1. பீட்டாவனுடைய மதிப்பு ஒரு வேளை நான் 1 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2 போட்டேன்னா ப்ளஸ் போட்டேன்னா காமா ஈக்குவல் டு 1. காமா தான் எனக்கு தேவை. ஸோ இது நந்தான பக்கம் போச்சுன்னா மைனஸாக மாறும். 1 மைனஸ் 1 மைனஸ் 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2. அதாவது இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா அங்கே ப்ளஸ். ஓகே, இது ஒட்டு மொத்தமாக ப்ளஸ்ஸாக இருக்குது. அந்தான பண்ணனா மாறும் சாமி, மைனஸாக மாறும். அப்போ குறுக்க பெருக்கி கழிச்சு பை போட்டுக்கலாமா? (2) -1 உள்ளே எடுத்து பெருக்குனா மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2. தட் இஸ் ஈக்குவல் டு ஒத்த உறுப்புகளை பாருங்கள். 2லேருந்து 1 போனால் 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2. ஓகே செல்லம். அப்போ பீட்டா ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ் போட்டோன்னா அங்கே என்ன பண்ணும்? மைனஸ். ஒருவேளை நான் மைனஸ் போட்டு பார்க்குறேன். 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2 ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 1ன்னு வருதுன்னா இது அந்தாண்ட பக்கம் போனால் என்ன மாறும் சாமி? ப்ளஸ்ஸாக இருக்குது. அந்தாண்ட பக்கம் போனால் மைனஸாக மாறும். ஸோ 1 மைனஸ் ஆஃப் பாருங்கள் 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2 ப்ளஸ் அந்தாண்ட பக்கம் போனால் மைனஸாக மாறிடும். ஓகே செல்லம். ஈக்குவல் டு இது காமா தான். இப்போ பார்த்தோம்னா குறுக்க பெருக்கணும் 2, 2லேருந்து 1 போனால் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் ஆகிடும். ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ இது ஒன்றா தான் சாமி வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ். ஓகே, ஸோ இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டோன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுங்க. இங்கே ப்ளஸ் போட்டால் அங்கே மைனஸ் போட்டுருங்க. மைனஸ் போட்டால் என்ன பண்ணணும் செல்லம்? ப்ளஸ் பண்ணணும். தீர்வுகள் இதை கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, கேனுடைய மதிப்பு 2, ஆல்ஃபா பீட்டா காமானுடைய மதிப்பு. ஓகே செல்லம், தேங்க்யூ.